அது அவர் நம்மிடம் தேடுவது ஒரு குணம். அந்த குணம் என்பது என்னுடைய பணியின் அடிப்படையில் அல்ல. அதான் நீங்கள் கவனிக்கணும். பணி செய்தால் மட்டும் நாம் மீட்பு பெற போவதில்லை. அதற்கு மேலும் ஏதோ ஒன்று செய்து என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்கு கடவுளிடத்தில் அன்பு இருக்கிறது என்று காட்ட வேண்டும். என்னுடைய எஜமானன் கடவுள். அந்த கடவுளிடத்தில் எனக்கு அன்பு இருக்கிறது என்று காட்டுவதற்காக ஒரு சோதனை இருக்கிறது. இதில் நேரடியாக சொல்லப்படவில்லை. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோதான், அதாவது உயிரையுமே கொடுத்திருந்தாலும், வேத சாட்சியாக மரித்திருந்தால் கூட அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இல்லை. ஆனால் கொடுப்பார். எப்போ? உண்மையான வேத சாட்சியாக மரித்திருந்தார். இப்போ கிரகாம் ஸ்டேன்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆஸ்திரேலியா பாதிரியார் என்று ஒருவர் வந்தார். அவரையும் அவர் பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு காரில் போட்டு உயிரோடு எரித்தார்கள். சங்க பரிவார் அந்த கூட்டம்லாம் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். இப்போ அவர் வேத சாட்சியா, அவருக்கு கடவுள் உறவு கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அநேக கத்தோலிக்கர்கள் ஆமாம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தால் அவர் வேத சாட்சி அல்ல. என்ன என்றால், எப்படி என்றால், அவர் கடவுளின் குடும்பத்திற்கு எதிராக போதிக்க வந்தவர். கடவுளுக்காக உயிரை கொடுக்கவில்லை. கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு அதுக்காக உயிரை கொடுத்தார். ஆனால் உலகம் என்ன நம்புகிறது என்றால், இயேசுக்காக அவர் உயிரை கொடுத்தார் என்று உலகம் நம்புகிறது. உண்மையில் அவர் இயேசுக்காக உயிர் கொடுக்கவில்லை. இயேசு என்ற வரலாற்று நாயகன் ஒருவர் இருக்கிறார். அவங்க கற்பனையில் ஒருவர் இருக்கிறார் இயேசு. அதாவது இந்த உறவு தராத ஒரு நபர், நற்கருணையில் இல்லாத ஒரு நபர், ஆவி உருவத்தில் இருப்பவர் என்று அப்படின்னு அவங்க நினைக்கிறார்கள். நமக்கு இயேசு இன்றைக்கு அப்ப வடிவில் நற்கருணையில் வீற்றிருக்கிறார். விண்ணேற்பு அடைந்ததும், அதாவது உயிர்த்தெழுந்து வந்தார், விண்ணேற்றம் அடைந்து இன்று வரை அப்பமாக அங்கே வீற்றிருக்கிறார். கடவுளின் வலது பக்கம் என்று அதற்கு பெயர். காணிக்கை பொருள். கடவுளின் வலது பக்கத்தில் காணிக்கை கொடுப்பார்கள். அந்த காணிக்கையாக அவர் இன்னைக்கு இருக்கிறார் என்பதை சொல்லதான் கடவுளின் வலது பக்கம் வீற்றிருக்கிறார் என்று சொல்கிறோம். அப்போ இதை அவர்கள் நம்புவதில்லை. அவர் வேற யாரையோ போதிக்க வந்தவர். யார்? கிரகாம் ஸ்டேன்ஸ். அவர் உயிரோடு கொளுத்துகிறார்கள். அப்பொழுதும் அவர் மனம் மாறவில்லை. என்ன மனம் மாறவில்லை? அப்படியும் நான் அதுதான் சொல்லுவேன், கடவுள் குடும்பம் இல்லைன்னு தான் சொல்லுவேன்னு சொல்லி உயிரை விடுறார். ஆனால் கடவுளுக்கு எதிராக நான் இருப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து உயிரை விட்டவர் எல்லாம் வேத சாட்சிகள் அல்ல. ஆனால் அவர்களுக்கு உறவு கொடுக்க முடியுமானா அவர்கள் தான் முதல்ல கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் உயிரையே கொடுத்து எனக்கு வேண்டான்னு சொன்னவர்கள். அநேகமாக உத்திரிக்கும் ஸ்தலத்தில் கூட அவருக்கு இடம் இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான். மற்றவர்களாம் நம்புகிறோம். இங்கே இல்லைனாலும் அட்லீஸ்ட் உத்திரிக்கும் ஸ்தலம் சென்றாவது அங்கே அவர்கள் மனம் மாறுவார்கள் நற்செய்தியை கேட்டு. அதுதான் மாதா மற்ற புனிதர்கள் எல்லாம் அங்கே அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார்கள். அது ஒரு தனி கிளாஸ். அது தனியாக டைம் எடுத்துரும் போனோம்னா. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்னா, அவர்கள் ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கப்படுவார்கள். அது என்ன சூழ்நிலைன்னா, மறைபொருள் வெளிப்படாத நிலை, நன்மை தீமை அறியாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அந்த சூழ்நிலையில் வைத்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். நேற்று கூட சொன்னேன்ல, 1 பேதுரு 3:19. அந்த இடத்தில் அவர் காவலில் இருந்த ஆவிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது அல்லவா இயேசு. அதுபோன்று இன்று மற்ற புனிதர்கள் சென்று காவலில் இருக்கும். காவலில் இருப்பதுன்னா அதான் அர்த்தம். காவல்னா மறைபொருள் வெளிப்படாத நிலையில் இருக்கும் நிலை. காவல்னா பிடிச்சி செயினில் போட்டு சிறையில் அடைத்து வைத்திருப்பதல்ல. இவர்களுக்கு மறைபொருள் வெளிப்பட்டு விடாமல் காவலில் வைத்திருப்பார்கள். அந்த லாசரஸ் அந்த ஆபிரகாம் அடியில் படித்திருக்கும் அந்த ஓமை இருக்கிறதல்லவா, அந்த ஓமையில் அந்த உமக்கும் எமக்கும் ஒரு பெரும் பிளவு இருக்கிறது அப்படின்னு வரும் அல்லவா, அந்த இடம் அதான். ஒரு பெரிய
ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவின் மூலமாக அந்த மறை உண்மை வெளிப்பட்டு விடாமல் இருக்கும் நிலை தான் அது. ஆனால் அந்த நிலையில் வைத்து பலரை கேட்பார்கள். அப்போ கிரகாம் ஸ்டேன்ஸிடமும் அதை கேட்கலாம். அது அந்த நேரத்தில் அவர் மனம் மாறி உறவு கேட்டால் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். அது வேறு சமாச்சாரம். ஆனால் இவ்வளோ தூரம் உயிரே விட்டு உறவு இல்லைன்னு சொல்வதற்காக உயிரை விடக்கூடியவருக்கு அந்த இடம் கொடுக்கப்படுமா? சிசிசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன இருக்கிறது என்றால், சிலர் தான் உத்தரிக்கும் ஸ்தலத்திற்கு போவார்கள். அறகுறையான நம்பிக்கையுடையவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்திற்கு போவார்கள். அங்கே அவர்களுடைய நம்பிக்கை திருத்தப்பட்டு, அதான் பர்ஜ் அப்படிங்கிறோம், உத்தரிக்கும் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த நம்பிக்கை ஒரு சுத்தமாகும் இடம். அதுக்கு எல்லோரும் அனுப்பப்படுவார்களா என்றால், நம்முடைய சிசி தெளிவாக சொல்லவில்லை என்றாலும் 3 வகையாக பிரிக்கும் பொழுது, அறகுறை நம்பிக்கை உள்ளவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்திற்கு போவார்கள். தூய்மையான நம்பிக்கை உள்ளவர்கள் நேரடியாக புனிதராகி விடுகிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் அங்கே வேறு இடத்துக்கு போயிடுறாங்க, உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போகிறதில்லை என்றது போல் இருக்கிறது. எனவே தான் சொல்கிறேன், இவருக்கு உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இடம் கிடைக்குமா எனக்கு தெரியல, கிரகாம் ஸ்டேன்ஸு. ஆனால் அவரை பற்றி ஏன் பேசுகிறோன்னா, இப்போ இவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, யார், ரிலீஜியஸ் பீப்புள், அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் அதை கிரகாம் ஸ்டேன்ஸோடு ஒப்பிட்டு பார்த்தால், கிரகாம் ஸ்டேன்ஸ் தான் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஆஸ்திரேலியா பாதிரியார் அவர் அதிகமாக தியாகம் செய்கிறார், தன் உயிரையே கொடுக்கிறார். அதனால் அவருக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் கடவுளுக்கு இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு அடிமை. நான் சொன்னேன் கடவுளுக்கு எதிராக பேசுனான்னு, அது இல்லைன்னு வச்சுங்க, கடவுளுக்காகவே பேசினான்னு வச்சுக்கோ கிரகாம் ஸ்டேன்ஸ், அப்போ கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவை கடவுளுக்கு இல்லை. ஏனென்றால் கிரகாம் ஸ்டேன்ஸ் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் பயனற்ற அடிமைகள், நானோ பயனற்ற அடிமை, என் கடமையை தான் செய்தேன் என்று கிரகாம் ஸ்டேன்ஸ் சொல்ல முடியும் ஒழிய, நான் உனக்காக உயிரே கொடுத்தேன்ல, எனக்கு நிச்சயம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு அவர் சண்டை போட முடியாது. அவங்க ஆனால் சண்டை போடுவாங்க அப்படின்னு பைபிள் சொல்கிறது. வர்க்கடிப்பு, அழுகை, அங்கலாய்ப்பு எல்லாம் இருக்கும்னு சொல்கிறார் அல்லவா. அதனால் அவர்கள் உடனே தீர்ப்புனா உடனே ஏற்றுக்கொண்டு போவதில்லை என்பது இயேசு சுட்டி காட்டுகிறார். ஆனால் தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு இயேசு தீர்ப்பிடும் பொழுது அந்த நீதியை விளக்க வேண்டும். எதனால் கிரகாம் ஸ்டேன்ஸ் போன்றவர்களுக்கும் அந்த ரிலீஜியஸ் பீப்புள்ளையே அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கும் ரிலீஜியஸ் பீப்புள் இடையே பலர் அந்த மீட்பு பெறாத நிலை பெறுகிறார்கள். அதுவும் எப்படி நீதியாகும் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்த்து புரிந்து கொள்ள இருக்கிறோம். அது 2 நிமிஷத்துலையும் புரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் கொஞ்சம் கூட நேரமும் ஆகும் என்பதால் நாம் அதிக நேரம் எடுத்து அதை விளக்க இருக்கிறோம். எது சரி, எது நீதி, எது அநீதி, இதை புரிந்து கொள்ள உதவுவதால் இதற்கு பேர் நீதி கதை. இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.